ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி குருமா. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சிட்டோம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த குருமா இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான 10 நிமிஷத்தில் நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை தாளிச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நான் ஒரு மசாலா மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லா கீறி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை. இதை நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் மல்லித்தூள் மட்டும் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேண்டாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இது லைட்டா நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா நம்ம உப்பு சேர்க்கலாம். உங்களுக்கு நிறைய தண்ணி கலக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நம்ம தண்ணி கலந்தா திக்காதான் இருக்கும் குருமா. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம குருமா ரெடி ஆயிரும். இது ஈஸியா செஞ்சிடலாம். டக்குன்னு காய்கறி எதுவும் இல்லைன்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு குருமா டக்குன்னு வச்சிடலாம். இதுல நான் மிளகாத்தூள் வேற எதுவுமே நான் சேர்க்கல, கரம் மசாலா சேர்க்கல. இவ்வளவுதான், வெறும் மல்லித்தூள், பச்சை மிளகா தான். இது இந்த காரம் எங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.